ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி, அதுக்கப்புறம் இன்றைக்கி பஜனைலாம் பண்ணுவாங்க இந்த ஊர் சைட்லலாம் கிறிஸ்மஸ் டேக்கு. ஸோ அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஈவினிங் மட்டும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சர்ச்சிலேருந்து வந்து தூங்கிட்டு இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். மார்னிங் இது ஒரு 10:30 இருக்கும். ஸோ இப்போ வந்து பஜனைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. கீழே வந்து சமையல் வேலைலாம் ஆகிட்டுருக்கு. அத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4.5 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம் இங்கே ஊர் திருவிழான்னு. நான் இங்கே ஒரே ஒரு நாள் தான் கைஸ் நிம்மதியாக அந்த ட்ராவல் ஆல்மோஸ்ட்டு 7th இங்கே வந்துட்டோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே. இந்த ஃபீஸ்ட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். உடனே நைட்டு தேருக்கு நான் வந்து நானாகவே இல்லைங்க. ஏன்னா ஒரு மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு என்னோடய சர்க்குலேஷன்லேருந்து. பட் நவ் ஐ எம் டோட்டலி ஃப்ரீ பிகாஸ் ஆஃப் என் மேலே தப்பே இல்லை. ஸோ நான் எங்கே போனாலுமே அதான் சொல்வேன். என் மேலே தப்பு இல்லைன்னா நான் வந்து நிற்குவேன், போராடுவேன். என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னை வந்து டவுன் பண்ணி கூட நான் வந்து பேசிப்பேன், ஓகேவா? ஸோ மம்மி வந்து நல்லதுக்கு சொல்ல போயிட்டு அது கெட்டதாகிருச்சு. ஓகே ஃபைன், என்னால் முடியல எப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நவ் ஐ எம் ஜஸ்ட் லைக் வாவ், ஃப்ரீயாக இருக்கேன் கைஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு இது நடக்கணுமா என்னோடய லைஃப்பில் அப்படின்ற மாதிரி. என்னென்னா ப்ளேம்லாம் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய நான் வாங்கியிருக்கேன், ஓகே அப்படின்ற மாதிரி. பட் என்னோடய மம்மி விஷயத்துக்கு போகணும்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் யாராக இருந்தாலும். ஸோ அகெயின்ஸ்டாக மம்மி மேலே தப்புன்னு தான் நான் வந்து ஓகேன்ற மாதிரி, தப்பு இல்லையா அப்படின்னா நிற்குவேன். என்னோடய சைட்லேருந்து மம்மிக்குமே எனக்குமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். பட் நவ் ஐ எம் ஃப்ரீ பை காட் கிரேஸ். இங்கே ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தேன். இந்த மொட்டை மாடி வந்து என்னோடய கண்ணீர்லாம் பார்த்துருக்கு நிறைய. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இப்போ வந்து என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. காடே வந்து சொல்லியிருக்காரு, நீ அறுவடை செய்கிறது உனக்கே வந்து அது அழுக்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் ஹாப்பிங்க. ஸோ ஒரே வெயில். ஆனால் இங்கே நானே வந்து சன்ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கேன். இப்போட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டேனாக கருப்பாக ஆக போகிறோம். இதில் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட சர்ச். சாக்லேட் வேணும்.